குளிர்காலத்துல என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா குளிர்காலத்துல சூடா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உள்ள இருந்து அந்த வார்ம் கிடைக்குதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதற்கு நீங்க புரோட்டீன் சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது வார்மும் பண்ணும், எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கும், நரிஷும் கொடுக்கும். அதுல முதல் சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச முட்டைங்க. இதுல எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸுமே இருக்கு. உங்களுக்கு ஹெல்தி ஃபேட்டையும் இது கொடுக்கும். உங்களுடைய ஹேரை திக்கன் பண்றது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, புரோட்டீனை முக்கியமா கொடுக்கறது, இது எல்லாமே முட்டை கண்டிப்பா பண்ணுங்க. ரெண்டாவது பன்னீர். வெஜிடேரியன்ல எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச பன்னீர்ல பார்த்தோம்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாம மசில் growthக்கு ரொம்பவுமே நல்லது. போன் டென்சிட்டி, அதாவது எலும்புடைய அடர்த்தி இருக்கு இல்லையா, இதையுமே இது சூப்பரா பாதுகாத்துக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. மூன்றாவது பருப்பு வகைகள். இதுல புரதச்சத்தும் உங்களுக்கு இருக்கு, நார்ச்சத்தும் இருக்கு, உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அது என்ன விதமான நட்ஸா இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹெல்தி ஃபேட்ஸ் தொடர்ச்சியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன ஃபுட்ல எது உங்களுடைய ஃபேவரட்? குளிர்காலத்துல பொதுவா நீங்க என்னதான் சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.